श्रीमते रामानुजाय नमः। बृंदारण्य निवासाय बलरामानुजाय च रुक्मिणी प्राणनाथाय பார்த்தசூதாய மங்களம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திவ்யமான தெப்போத்சவத்திலே நாம் இன்று கூடியிருக்கிறோம். திருவல்லிக்கேணி என்கிற ஆச்சரியமான இந்த திவ்ய க்ஷேத்திரத்தினுடைய திருநாமத்திலேயே இந்த திவ்ய தேசத்தினுடைய புஷ்கரணியினுடைய பெயர் தான் அமைந்திருக்கிறது. அல்லி புஷ்பங்கள், செவ்வல்லி புஷ்பங்கள். கேணி என்பது குளம். நிறைய அல்லி புஷ்பங்கள் பூத்து நன்றாக மலர்ந்து நறுமணம் வீசக்கூடிய ஒரு குளமாக இந்த தீர்த்தம் அமைந்திருக்கிறது. அதனால திரு அல்லிக்கேணி என்று இந்த குளத்திற்கு தான் முதல்ல பெயர். இதை அடையாளமாக வைத்து தான் இந்த திவ்ய தேசத்தையே திருவல்லிக்கேணி என்று அழைக்கிறார்கள். அல்லிக்கேணி என்பது குளம். அந்த குளமே இந்த ஊருக்கு அடையாளமாக இருப்பதினாலே ஊர் அனைத்துக்குமே திருவல்லிக்கேணி என்கிற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தீர்த்தத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்க வேண்டும். கைரவினி என்று இதற்கு வடமொழியிலே திருநாமம். கைரவம் என்றாலும் அல்லி புஷ்பம். அந்த அல்லி புஷ்பங்களாலே நன்கு நிறைந்து மலர்ந்து காணப்பட்ட ஒரு குளமானபடியினாலே கைரவினி தீர்த்தம் என்று இதற்கு பெயர். பிருந்தாரண்ய க்ஷேத்திர மாஹாத்மியம் என்று இந்த திவ்ய தேசத்துக்குன்னு ஸ்தல மாஹாத்மியம் 10 அத்தியாயங்கள் அமைந்திருக்கிறது. அதில் இறுதியான 2 அத்தியாயங்கள் 9ஆம் அத்தியாயம் 10ஆம் அத்தியாயம். அந்த 2 அத்தியாயங்கள் முழுவதுமாக இந்த கைரவினி தீர்த்தத்தினுடைய பெருமை நன்றாக விளக்கப்பட்டிருக்கிறது. கைரவினிங்கிற அந்த தீர்த்தத்துக்கு எவ்வளவு மகிமைனா, கங்கையில் புனிதமாய காவிரி என்று கங்கையை காட்டிலும் மிகவும் புனிதமடைந்தவள் காவேரின்னு பார்க்கிறோமே. அது முதலான எத்தனை தீர்த்தங்கள் இருக்கிறதோ அதை காட்டிலும் இன்னும் மிகவும் உயர்ந்ததாம் இந்த கைரவினிங்கிற இந்த தீர்த்தம். இதற்கு அருகே ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். ஒரு பெருமாள் மட்டுமல்ல, எம்பெருமான் 5 திருமேனிகளோடு சேவை சாதிக்கிறான். ருக்மிணி பிராணநாதனாக பார்த்தசாரதி எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று ஸ்ரீ தெள்ளிய சிங்க பெருமான் நரசிம்ம பெருமாள் யோக நரசிம்மராக சேவை சாதிக்கிறார். அடுத்து கருடாரூடனாக கஜேந்திர வரதராஜ பெருமாள் சேவை சாதிக்கிறார். இலக்குமனோடு மைதிலியும் பரதனும் தம்பி சத்ருகனும் என்று தன்னுடைய சகோதரர்களோடு புடைசூழ ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அவரும் சேவை சாதிக்கிறார். வேதவல்லி தாயார் நாச்சியாரோடு சேர்ந்தவனாக ஸ்ரீ மன்னாத பெருமான் சேவை சாதிக்கிறார். இப்படி எம்பெருமானே 5 திருமேனிகளோடு சேவை சாதிக்கக்கூடிய அற்புதமான திவ்ய க்ஷேத்திரம் இந்த திருவல்லிக்கேணி திவ்யதேசம். அப்போ திவ்ய தேசத்தினுடைய பெயரே இந்த தீர்த்தத்தால் அமைந்திருக்கிறதுன்னா தீர்த்தத்துக்கு எத்தனையோ ஏற்றங்கள். இந்த கைரவினிங்கிற இந்த தீர்த்தத்திலே 5 தீர்த்தங்கள் அமைந்திருக்கிறது என்று ஸ்தல மகாத்மியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கைரவினி தீர்த்த புஷ்கரணியினுடைய கிழக்கு பக்கத்திலே அந்த இடத்துல தான் முதல்ல இந்த தீர்த்தம், அதாவது இந்திர தீர்த்தம் என்கிற தீர்த்தம் அமைந்திருக்கிறது. அதற்கு அதனுடைய தெற்கு பக்கத்திலே அங்க சோம தீர்த்தம் என்கிற தீர்த்தம் அமைந்திருக்கிறதாம். அடுத்து இந்த தென் கிழக்கு மூலையிலே இவ்விடத்துல மீன தீர்த்தம் என்கிற தீர்த்தம் இருக்கிறது. இந்திர தீர்த்தம், சோம தீர்த்தம், மீன தீர்த்தம். அடுத்து அந்த கோடியில இந்த கைரவினி புஷ்கரத்தினுடைய அந்த கோடி, அதாவது வடகிழக்கு பகுதியில், அதாவது வடமேற்கு மூலையிலே அங்க அந்த இடத்துல அதாவது இந்திர தீர்த்தம், வருண தீர்த்தம், அங்க சோம தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம் என்கிற மீன தீர்த்தம்ங்கிற தீர்த்தம் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக அந்த கோடியில இந்த புஷ்கரணியுடைய அந்த வடக்கு கோடியில அங்கதான் விஷ்ணு தீர்த்தம்ங்கிறது அமைந்திருக்கிறது. ஆக இந்திர தீர்த்தம், சோம தீர்த்தம், அதே போல மீன தீர்த்தம், அதே போல விஷ்ணு தீர்த்தம் ஆகிய இப்படி 5 தீர்த்தங்கள் இந்த இடத்துல சேர்ந்து கைரவினி புஷ்கரணியாக அமைந்திருக்கிறதுன்னு ஸ்தல மகாத்மியம் கூறுகிறது. இந்த கைரவினி புஷ்கரணியினுடைய தீரத்துல எத்தனையோ தான தர்மங்கள் செய்தால் அதற்கு பல கோடி மடங்கு புண்ணியம் கிடைக்குமா. அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவர்கள் மறு ஜென்மமே இல்லாது முக்தியே அடையலாம் என்னெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே இப்ப எம்பெருமான் தெப்போத்சவத்தை கண்டருளுகிறார். அழகான ஒரு தெப்பம், அழகா 4 மூலைகள்ல நிறைய தூண்களாலே நாட்டப்பட்டு அந்த தெப்பத்துக்கு நடுவிலே நாயகனாக திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். பொதுவாக அனைத்து திவ்ய தேசங்களிலுமே இந்த தெப்போத்சவம் என்பது நடைபெறும். எந்த காலத்துல நடைபெறும்னா தை மாசம், மாசி மாசம், இந்த 2 மாதங்கள்ல நடைபெறும். இப்போ ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் திருவரங்கத்திலே மாசி மாசத்து பௌர்ணமி அன்றைய தினம்தான் அங்கு திருப்பள்ளியோட மகோத்சவம் நடக்கிறது. இப்போ திருமலையில பார்த்தால் அங்கும் அதே மாசி மாசத்து பௌர்ணமி திதி அன்று தெப்போத்சவம் நடக்கிறது. பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் திவ்யதேசத்திலே தை மாசம் பௌர்ணமி அன்று தொடக்கமாக தெப்போத்சவம் நடக்கிறது. நம்முடைய திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திலே மாசி மாசத்து அமாவாசை தொடக்கமாக 7 தினங்கள் தெப்போத்சவம் நடைபெறுகிறது.
தெப்பம் என்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? ஒரு படகு என்று கொள்ளலாம். எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை பார்த்தால் ஜலத்திலே நீந்துவதற்கு, ஜலத்திலே உள்ளே அமிழாமல் மேலே தாங்கி நிற்பதற்கு ஒரு அமைப்பு தான் இந்த தெப்பம். அதை படகுன்னு சொல்லலாம். நாமெல்லாம் பிரயாணப்பட்டால் அது படகு. எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறார்னா அது விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டு கோபுரங்கள், மின் விளக்குகள், புஷ்பங்கள் இத்தாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிற ஒரு திவ்யமான படகு. அதனால் அது தெப்பம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தெப்பத்தினால் நமக்கு என்ன உணர்த்துகிறார் எம்பெருமான்? நம்முடைய தேகமே ஒரு தெப்பமாக நமக்கு கொடுக்கப்படுகிறதாம். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இங்கு பிறவி எடுக்கும் பொழுது ஒரு மனுஷ தேகத்தோடு பிறக்கிறோமா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று தமிழர்கள் தெரிவிக்கிறார்களே. மனுஷ தேகத்தோடு பிறப்பதே மிகவும் அரிது. இந்த மனுஷ தேகம்ங்கிறதே ஒரு படகு போலே. எதற்குன்னா சம்சாரமாகிற சாகரத்தை கடப்பதற்கு எம்பெருமானாலே கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த வாய்ப்பு இந்த தேகம். இந்த மனுஷ உடலை கொண்டு எது சரி எது தவறு, எந்த விஷயத்துல நாம புக வேண்டும், எந்த விஷயத்தை நாம கை கொள்ளக்கூடாது என்று விவேக ஞானத்தோடு பகுத்தறிவோடு முயற்சி சென்று ஞானத்தை பெற்று எம்பெருமானை அடைந்தால் இப்ப இந்த தேகத்தை விட்டு இனி மீண்டும் ஒரு தேகம் இல்லாதபடி வைகுந்தத்தை அடைவதற்கு இந்த உடலே ஒரு படகுன்னு முதல்ல தெரிவித்தது. வாஸ்தவம் இந்த உடகு படல் தான். இந்த உடல் படகா கொடுத்திருந்தாலும் மேற்கொண்டு சாஸ்திரத்திலிருந்து பல செயல்களை அறிய வேண்டுமே. நிறைய கர்மங்கள் அமைந்திருக்கின்றன. அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மயோகம், இன்னன்னாருக்குன்னு செய்யப்பட வேண்டிய விதித்த செயல்கள், அதெல்லாம் கர்மயோகம்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுகிறது. இந்த செயல்களையே படகாக கொண்டு இதன் மூலமாக நாம் இந்த சம்சாரத்தை கடக்கலாம். வெறும் தேகத்தை மாத்திரம் படகாக கொண்டால் அந்த தேகத்தை எதற்காக கொடுத்தார்னு தெரிந்து கொள்ளணுமே. அப்ப சாஸ்திரத்தை படகாக கொண்டு அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், இன்னென்ன காரியங்கள், இன்னென்ன செயல்களை செய்தால் அதுவே நம்ம இந்த சம்சாரத்திலிருந்து தாண்டுவிக்கும்னு பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அடுத்து செயல்களை படகாக கொள்ளலாம். வேதத்துல விதிக்கப்பட்ட செயல்களை படகாக கொண்டு சம்சாரத்தை கடக்கலாம். வாஸ்தவம் வேதத்துல கூறப்பட்டிருக்கிற செயல்களை சரியான பார்வையோடு செய்ய வேண்டும். எதற்கு அது விதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஞானத்தோடு செய்ய வேண்டும். இதைத்தான் கண்ணன் பெருமான் கீதையில தெரிவிக்கும் பொழுது சர்வம் ஞானப்ளவேனைவ விரஜினம் சந்தரிஷ்யதி உபனிஷத்தே தெரிவித்தது. இந்த செயல்களெல்லாம் என்ன தெரியுமா? அதிருடாஹ்யேதே பிளவாக யஜ்ய ரூபாக. வெறுமனே யாகங்கள் யஜ்யங்கள் செய்வது படகாக ஆகிவிடாது. ஞானத்தோடு செய்தால்தான் அது படகாகுமே தவிர வெறும் பகட்டிற்கு பெருமைக்கு ஏதோ வேதம் கூறுகிறது என்பதற்காக செய்யப்பட்ட செயல்கள் படகாக ஆகாது. அப்ப அதுலயும் எது முக்கியத்துவம் பெறுகிறதுன்னா ஞானம்ங்கிற பகுதி மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. கண்ணன் அதைத்தான் தெளிவுபடுத்துகிறார். சர்வம் ஞான பிளவேனைவ, ஞானமாகிற பிளவம், பிளவம்னாலும் தெப்பம், தெப்பம்னா படகு. அப்ப ஞானமாகிற படகாலே இந்த சம்சாரத்தை கடக்கலாம் என்று கண்ணன் தெரிவித்தார். இப்ப தேகம் படகுன்னு பார்த்தோம். அது மட்டும் போராது, செயல்கள் வேண்டும்னு பார்த்தோம். அந்த செயல்கள் மட்டும் படகாக அமையாது, அதற்கு கூட ஞானமும் வேண்டும். எதற்கு இந்த செயல்கள், நாம் ஏன் செய்ய வேண்டும்ங்கிற அந்த அறிவோடு, நான் யார் பரமாத்மா யாருங்கிற அந்த ஞானத்தோடு செய்தால் அப்போதான் அது படகாக அமையும் என்று கண்ணன் தெரிவித்தார். எல்லாம் வாஸ்தவம். இப்படி இருந்தாலும் வெறும் ஞான மாத்திரத்தினாலே இந்த சம்சாரத்தை கடக்க முடியாது. கண்ணன் தெளிவுபடுத்துகிறார். பக்தியா சாஸ்திராது வேத்மி ஜனார்தனம் பக்தியா பரமயாவாபி. சிறந்த பக்தியினால மட்டும்தான் என்னை தெரிந்து கொள்ள முடியும், பக்தினால மட்டும்தான் என்னை அடைய முடியும் என்று கண்ணன். பக்தியாது அனன்யா சக்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்பேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப என்று அந்த ஞானமே கனிந்த பக்தியாக ஆக வேண்டும். ஞானம் நிறைய ஏற்பட்டதுன்னா இப்ப ஏற்பட்ட பரமாத்மா நமக்கு இப்படி உபகரிக்கிறாரே, அவருக்கு நான் அடிமை, அவருக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டும்ங்கிற அந்த அன்பு பக்தி அனுபவம், அந்த அனுபவம் ஏற்பட்டால் அதுவே படகாக இருந்து நம்மை தாண்டுவிக்கிறது என்று அடுத்து தெரிவித்தார். எல்லாம் செய்தாலும் இந்த பக்தி யோகமும் என் முயற்சியினால் அமைந்திருக்கிறதே. நான் பார்த்து அந்த எம்பெருமானிடத்துல அன்பினாலே பல செயல்களை செய்கிறேன்னு சொன்னால் சற்று அகங்காரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா என்னுடைய முயற்சி, நான் செய்தேன், நான் செய்யலைன்னா பெருமாள் கொடுத்துருப்பாரா, நான் செஞ்சதுனால தானே கொடுத்தார் என்று ஒரு அகங்காரம், அபிமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்ப இனிமே வேற படகே வேண்டாம், அவரையே படகாக கொண்டு விஷ்ணு போதம் வினா நாண்யது கிஞ்சிதஸ்தி பராயணம் சம்சார்ணார்ணவ மக்னானாம் விஷயாக்கிராந்த சேதசாம் விஷ்ணு போதம் வினா நாண்யது என்று ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே விஷ்ணுவாகிற படகையே பற்ற வேண்டுமே தவிர நம்முடைய முயற்சியால செய்யக்கூடிய பக்தி யோகமோ, நம்முடைய செயல்களாக இருக்கக்கூடிய கர்மயோகமோ, இது எதையுமே பற்றினாலும் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடவே முடியாதாம். அப்ப பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேரவில்லைன்னா பிறவி பெருங்கடலை நீந்த முடியாதுன்னு திருவள்ளுவரும் சொல்றாரு. அப்ப பெருமானையே படகாக கொண்டு அவருடைய திருவடிகளையே பற்ற வேண்டும். இந்த உயர்ந்த விஷயத்தை தான் எம்பெருமான் தெப்போத்சவத்திலே தானே தெப்பமாக படகாக இருக்கிறேன், எல்லோரும் என்னுடைய திருவடிகளை பற்றினால் மாமேவையே பிரபத்தியந்தே
மாயாமேதாம் தரந்திதே, இந்த சம்சாரமாகிற சாகரத்தை கடப்பதற்கு எளிய ரொம்ப சிறந்த படகாக நானே அமைந்திருக்கிறேன் என்பதைத்தான் எம்பெருமான் தெரிவிக்கிறான். அதனால தான் எம்பெருமான் இந்த திவ்ய தேசத்துல விசேஷமா கீதாச்சாரியனான கண்ணன் கீதையிலே தாமே படகாக இருக்கிறேன்னு தெரிவித்தாரா, அதை அப்படியே காட்டுவதற்காக இந்த திவ்ய தேசத்திலே மாசி மாசத்து அமாவாசை இன்று தொடக்கமாக எம்பெருமான் தெப்போத்சவம் கண்டருளுகிறார். முதல் 3 தினங்கள் ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுடைய தெப்போத்சவம். அதுல 3வது நாள் என்ன விசேஷம்னா, காலையே எம்பெருமான் புறப்பட்டு குலத்தை பிரதட்சணமாக வந்து இந்த தெப்பத்துக்குள்ளே இறங்கி விடுவார், இங்கே எழுந்தருளி விடுவார். இங்கேயே திருமஞ்சனத்தை கண்டருள்வார். பகல் முழுக்க திருமஞ்சனமாகி இங்கேயே அந்த காற்று அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அல்ல ஓய்வெடுத்துக்கொண்டு இங்கேயே இருப்பார். மாலை வேளையிலே நிறைய புஷ்ப அலங்காரத்தை செய்து கொண்டு தெப்போத்சவத்தை கண்டருளி அதன் பிற்பாடு தான் சன்னதிக்கு எழுந்தருளுகிறார். அப்ப பகல் பொழுது பகல் வேளை முழுவதுமாக இங்கேயே இருந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான உற்சவம். அது 3ஆம் தினம் உற்சவம். 3 தினங்கள் எம்பெருமான் பார்த்தசாரதி அவர் தெப்போத்சவம் கண்டருளிய பிற்பாடு தெள்ளிய சிங்கமாகிய தேவு திரு அழகிய சிங்க பெருமான் தெள்ளிய சிங்கர் அவர் 4வது தினம் தெப்போத்சவம் கண்டருளுகிறார். அதற்கு அடுத்த தினம் ஸ்ரீ மன்னாத பெருமாள், வேதவல்லி தாயாருடைய நாயகனான மன்னாத பெருமாள் அவர் பரமபதநாதன் திருக்கோலத்தோடு இந்த தெப்பத்துக்கு எழுந்தருளி அவரும் பிரதட்சணமாக இந்த தெப்பத்தில் எழுந்தருளி நம்ம எல்லாம் அனுகிரகிக்கிறார். அதற்கு அடுத்ததாக ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் அவர் பட்டாபிஷேக திருக்கோலத்தோடு அருகே சீதா பிராட்டியோடு இந்த பக்கம் இளைய பெருமாள் சத்திரம் கொடையை பிடித்து கொண்டு கைங்கரியம் செய்யுமா போலே ஆச்சரியமான திருக்கோலத்தோடு அவரும் எழுந்தருளுகிறார். இறுதியாக 7ஆம் திருநாள் அன்று ஸ்ரீ கஜேந்திர வரதன் அன்று ஒரு நாள் யானைக்கு முக்தி கொடுத்தாரே, முதலைய நாளே பிடிக்கப்பட்ட அந்த யானையை ரட்சித்தார். விஷயாக்கிராந்த சேதசாம், வெளி விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நம்முடைய மனசு நம்முடைய ஆத்மா வெளி விஷயங்கள்லாம் முதலை போல அதெல்லாம் நம்ம பிடித்து இழுக்கிறதா, நாம தான் இப்ப யானையை போல சிக்கி கொண்டிருக்கிறோம். நம்மை இதிலிருந்து தாண்டுவிப்பதற்காக கஜேந்திரவர்தனான எம்பெருமான் கவலை வேண்டாம், என் திருவடியை பற்றினால் எப்படி அந்த யானைக்கு முக்தி கொடுத்தேனோ அதே போல உங்களுக்கும் முக்தி கொடுக்கிறேன் என்பதை காட்டிக்கொண்டு கஜேந்திரவர்தனாக அவெம்பெருமானும் எழுந்தருளுகிறான். இப்படி 7 தினங்கள் இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பெருமானும் தெப்போத்சவத்துல எழுந்தருளுவதுங்கிறது பல திவ்யதேசங்கள் இந்த மாதிரி அமையவே அமையாது. பிரதான பெருமாள் மட்டும் தெப்பத்தில் எழுந்தருளுவார். ஆனா இங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய 5 எம்பெருமான்களும் இந்த தெப்போத்சவத்தில் பங்கு கொண்டு அனைவரையும் கட்டாட்சிக்கிறார் என்பது இந்த திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தினுடைய தெப்போத்சவத்துக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பு. இப்படிப்பட்ட இந்த உற்சவத்திலே எம்பெருமானுடைய அடியவர்கள் பலரும் வந்து திரளாக வந்து எம்பெருமானை சேவித்து அவனுக்கு பல்லாண்டு பாடி அவனுடைய திருவடிகளே இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரே உபாயம் என்பதை அறிந்து எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியேன் அத்தங்கி ஸ்ரீனிவாசாச்சாரியார் என்று திருநாமம். அத்தங்கி சுவாமி திருமாளிகை என்ன எம்பெருமானாராலே ஏற்படுத்தப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகளுக்குள்ளே ஒரு ஆச்சாரிய புருஷர். அந்த ஆச்சாரிய புருஷருடைய வம்சத்திலே அடியனுடைய தகப்பனார் அவர் எழுந்தருளியிருந்தார். அவருக்கு பின்னாடி அடியன் அத்தங்கி ஸ்ரீனிவாசாச்சாரியர் அங்கே இருந்து கொண்டு கைங்கரியங்களை செய்து கொண்டு வருகிறேன். அடியேன்